மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த பழமொழி எதற்காக சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, எதிர்காலத்துல திமுக அப்படின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆளும். அந்த கட்சியை ஒரு குடும்பம் கைப்பற்றும். அந்த குடும்பம் தான் கருணாநிதி குடும்பம். அந்த குடும்பம் நிறைய பித்தலாட்டங்களை செய்யும். அந்த பித்தலாட்டங்களை எல்லாம் இந்த பழமொழியோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 100% பொருந்தும் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு நம்முடைய முன்னோர்கள் இந்த பழமொழியை சொல்லிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதற்காக இந்த அளவிற்கு இந்த பழமொழியை சொல்லி காட்டி கருணாநிதி குடும்பத்தோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இன்று இந்த கருணாநிதி குடும்பம், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவங்க ஒரு முழு மலையவே சோத்துல மறைச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பித்தலாட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தின் மதிப்பு வெறும் 10,000 ரூபாய் தானா. எலெக்ஷனுக்கு இப்போ கணக்கு காட்டியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3 கோடி ரூபாய் சொத்து மதிப்பான் ஸ்டாலினுக்கு. அவர் கையில் இருக்கிற பணம் வெறும் 10,000 தானா. அவருடைய மனைவி கையில் இருக்கும் பணம் 40,000 ரூபாயாம். இதுதான் ஸ்டாலின் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய சொத்து கணக்கு. இதுக்குதான் நான் அந்த பழமொழியை சொன்னேன். இத தமிழ்நாட்டு மக்கள் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களால இதை நம்ப முடியுதா? சரி, இப்ப இவர் சொல்றாரு 3 கோடி ரூபாய் சொத்து அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் போகக்கூடிய டிஃபெண்டர் கார், அந்த காரோட மதிப்பே 4 கோடி ரூபாய் வரும். அந்த டிஃபெண்டர் காரே டாக்ஸோட சேர்த்து. ஸ்டாலின் அவர்களுடைய வீடு, அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ? ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி, அவருடைய வீட்டு மதிப்பு எவ்வளோ? உதயநிதி போகக்கூடிய கார், அந்த காரோட மதிப்பு எவ்வளோ? சரி, இப்ப உதயநிதிக்கு தனியா வச்சுப்போம். உதயநிதிக்கு அவருக்குன்னு தனி சொத்து மதிப்பு, அதை தனியா விட்டுருங்க. சரி, ஓகே. ஸ்டாலின் அவர்களோட கார் மதிப்பே 3 கோடி ரூபாய்க்கு மேல வருமே. இவர் சொத்து மதிப்பே 3 கோடி ரூபாய் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. வெறும் 10,000 ரூபாய் தான் இப்ப கையில பணம் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப இவர் கையில வெறும் 10,000 தான் இருக்கு அப்படின்னா, அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த டிஃபெண்டர் கார் இருக்கு இல்லையா, அந்த காருக்கு டீசல் போடுறது, அந்த செலவு, அந்த காரோட மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் யார் பாத்துக்கிறா? அந்த வீட்டோட, அவரோட வீடு இருக்கு இல்லையா, ஸ்டாலின் அவரோட வீடு, அந்த வீட்டோட மெயின்டெனன்ஸை யார் பாத்துக்கிறா? இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவருக்கு வருமானம் எவ்வளோ, அதுல இவர் எவ்வளவு செலவு பண்றாரு, இதெல்லாம் இவர் கணக்கு காட்டுவாரா? அதாவது தமிழ்நாட்டு மக்களை திமுக காரங்க முட்டாளா நினைப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதான். ஆனா இந்த அளவிற்கு அடிமுட்டாளாக நினைத்து இந்த திமுக என்னென்னலாம் செய்யறாங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்காரன் அடிமுட்டாள். அதுவும் திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல இருந்து, திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அமைச்சர்ல இருந்து அத்தனை பேருமே நமக்கு கொத்தடிமைகள். தமிழ்நாட்டு மக்களே நமக்கு கொத்தடிமைகள் தான். நம்ம என்ன சொன்னாலும் இவனுங்க நம்புவானுங்க அப்படின்னு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் சொத்து மதிப்பெல்லாம் போடுவாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்களே. அதாவது ஒரு பொய் ஒரு லிமிட்டா வச்சுக்கலாங்க. தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் கோபத்தை தூண்டுது. இப்போ விஜய் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, 625 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாம் சேர்த்து 625 கோடின்றாரு. அதுக்கு என்ன சொல்றானுங்க திமுக, பாருங்க மக்களே, 600 கோடி சொத்து வச்சிருக்காரு. எங்க தலைவரை பாருங்க 3 கோடி தான் வச்சிருக்காரு, கையில வெறும் 10,000 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக காரன் பேசுறான். 625 கோடி அவர் சொத்து வச்சிருக்காருன்னா, அவர் படம் நடிச்சாரு, சம்பாதிச்சாரு, அதுல கணக்கு காட்டுறாரு. நீங்க சம்பாதிச்சத உண்மையான கணக்கை காட்டுங்கன்ற. இப்ப ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த காரோட மதிப்பே 3 கோடிக்கு மேல வருதுங்கிறத இதோட 2வது தடவை சொல்றேன். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமாவது புத்தியோட யோசிங்க. எந்த அளவிற்கு இந்த குடும்பம் நம்மள முட்டாளா நினைக்குது, தமிழ்நாட்டு மக்களையும் சரி, திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் சரி. இதுக்கு மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கல அப்படின்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. வெளிப்படையாக இந்த குடும்பம் நம்மளை ஏமாற்றுகிறது அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்கன்னு உண்மையாவே சொல்லுங்களேன். ஏன் ஒரு 1000 கோடி 2000 கோடி சொல்லுங்களேன். அதுல என்ன வந்துட போகுது? இப்ப மக்கள் என்ன நினைச்சிட போறாங்க? சொல்லுங்க, நாங்க 500 கோடி 1000 கோடி சொத்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டு போங்க. நீங்க சம்பாதிச்சதாவே இருக்கட்டுமே. அதுல என்ன இதுல என்ன மறைக்கிறது?
ஏற்கனவே வந்து உங்களுடைய அடையாளத்தையும் நீங்க மறைச்சிக்கிட்டீங்க. நீங்க தெலுங்கருங்கிற அடையாளத்தையும் மறைச்சிக்கிட்டீங்க. ஜாதி ஒழிப்புன்னு பேசி உங்களுடைய ஜாதி அடையாளத்தையும் மறைச்சிக்கிட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது நாம யாரு, எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க. சொத்தையுமா மறைப்பீங்க? சொத்தையாவது வெளிப்படையா சொல்லுங்களேன். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு 625 கோடி. ஆனா நடிகர் விஜய்க்கு சம்பளம் கொடுத்த ஸ்டாலின் குடும்பத்தோட சொத்து மதிப்பு, அதாவது ஸ்டாலினோட சொத்து மதிப்பு 3 கோடி. பாத்துக்கோங்க. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் யாரோடது? ஸ்டாலின் அவர்களுடைய மகனுடையது. அப்போ விஜய்க்கே சம்பளம் கொடுக்கிற ஸ்டாலின் குடும்பத்தோட சொத்து மதிப்பு விஜயோட கம்மியா இருக்கு. இது என்ன கணக்கு? இது புரியவே இல்லையே. திமுக எம்எல்ஏ, மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் சொல்றாரு 7000 கோடி சொத்து எங்க அப்பா வச்சிருக்காரு அப்படின்னு. திமுகவினுடைய கட்சி தலைவர்கிட்ட 3 கோடி ரூபாய் தான் சொத்து. ஆனா திமுக கட்சியோட தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு 7000 கோடி சொத்து. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இததான் வந்து நாம படிச்சு சொல்றோம். இந்த கூட்டம், இந்த திராவிட கூட்டம் தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இனிமேலாவது தமிழர்கள் திருந்துங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய தலைமுறை வாக்காளர்கள், இப்ப புதுசா ஓட்டு போட போறீங்க இல்லையா, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. இந்த வயசானவங்கள திருத்தவே முடியாது. அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் சூரியன் அதுலதான் குத்திட்டு இருப்பாங்க. இந்த வயதானவர்களை திருத்த முடியாது. இளைஞர்களே, நீங்கள் திருந்துங்கள். உங்களுடைய வாக்குகளை இந்த கட்சிக்கு தான் போடணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா திமுகவுக்கு மட்டும் போட்டுறாதீங்க. திமுகவை தவிர மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த தடவை நிறைய மாத்தி போடுங்க. திமுகவுக்கு மட்டும் போடாதீங்க. இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய வேண்டும். இந்த தேர்தலோடு இந்த கூட்டம் தமிழ்நாட்டை விட்டே ஓடணும். அந்த மாதிரி இந்த முறை வந்து தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை விட வந்து வெளிப்படையா எவனாலையும் ஏமாத்த முடியாதுங்க. இது பார்த்தாலே தெரியுதா இல்லையா ஏமாத்துறாங்க அப்படின்னு? கொஞ்சமாவது உண்மை இருக்க வேணாமா? டிஃபெண்டர் கார் வச்சிருக்கீங்க, சென்னையில கோபாலபுரத்துல வீடு இருக்கு, சென்னையில முக்கியமா எத்தனை வீடு இருக்கு? ஏன் அதெல்லாம் வந்து கணக்குல காட்டினா என்ன? அப்ப இந்த குடும்பத்தோட மைண்ட்ல என்ன தெரியுமா இருக்கு? நம்ம எத்தனை லட்சம் கோடி வேணாலும் கொள்ளடிக்கலாம், கணக்கும் பொய் கணக்கு காட்டலாம், நம்மளை யாரும் கேட்க போறது இல்ல. டெல்லியில இருந்து ஈடி வந்ததுன்னா நேரா போய் மோடி காலில் விழுந்துடுறது. காலில் விழுந்து ஐயா சாமி எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிடுறது. அவங்களும் என்ன நினைப்பாங்க, ஐயோ காலில் விழுறாங்களே அப்படின்னு நினைச்சு பாவம் பார்த்து விட்டுறாங்க. விட்டதற்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே மோடி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்னு அவங்க முதுகிலே குத்துறது, அவங்களுக்கு எதிராகவே பேசுறது. அப்போ பச்சோந்தியை விட மிகவும் கேவலமான ஒரு கூட்டமாக இந்த திமுக இருக்கிறது. பச்சோந்தியை விட மோசமா இருக்காங்க. பச்சோந்தி வந்து எதற்காக அந்த நிறமாறும் தன்மை இருக்கு அப்படின்னா, அது சர்வைவல் பண்றதுக்காகவும் அது தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் கடவுள் வந்து அப்படி ஒரு திறமையை கொடுத்துட்டாரு. அதுக்கு வந்து என்ன வரம் அது வாங்கிட்டு வந்துச்சோ தெரியல. ஆனா மனிதனாக இருந்து கொண்டு பச்சோந்தியை விட மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இழிப்பிறவிகள் இருக்காங்க அப்படின்னா அது திமுக தான். அதுவும் திமுக தலைமையை பத்தி சொல்லவே தேவையில்லை. நம்ம திராவிட மாப்பிள்ளை சபரீசன் அவர் கையில கட்டியிருக்க வாட்சே பல கோடி, ஸ்டாலின் அவர்கள் கையில கட்டியிருக்கிற வாட்சே பல கோடி. ஸ்டாலின் அவர்கள் வந்து தலையில ஹேர் டிரான்ஸ்பரண்ட் பண்றாரு, முடிய நட்டு வைக்கிறாரு இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய செலவு மட்டும் எத்தனை லட்சம் தெரியுமா? எதையுமே வந்து இவர் கணக்குல காட்டுறது கிடையாது. அநியாயம். சரி, ஒரு 300 கோடினாவது சொத்து காட்டலாமே. சென்னையில இன்னைக்கு சராசரியா ஒரு வீடு, அதுவும் வந்து ஸ்டாலின் அவர்களோட வீடு மாதிரி ஒரு வீடு எல்லாம் இருக்கு அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கு போகும், 100 கோடிக்கு மேல போகும். அந்த உண்மையாவது, உங்க வீட்டோட உண்மையான கணக்கையாவது காட்டுங்க. உங்களுடைய கார் வச்சிருக்கீங்க, அதோட உண்மையான கணக்கை காட்டுங்க. சரி, உங்களுடைய சம்பளம், முதலமைச்சர் சம்பளம் என்ன, அதையாவது காட்டுங்க. அநியாயம் 10,000 ரூபாய் தான் கையில இருக்குங்கிறீங்க. ஏன் முதலமைச்சரோட சம்பளம் உங்களுக்கு வரலையா? அந்த பணம் உங்க கையில இல்லையா? வெறும் 10,000 ரூபாய் தான் கையிருப்பு அப்படின்னு கணக்கு காட்டுறீங்களே. இதை விட வந்து யாருமே ஏமாத்த முடியாதுங்க. உலகத்துல வந்து எப்படியோ ஏமாத்துறவங்களெல்லாம் வந்து நாம பார்த்துட்டோம். ஆனா இவர்களை போல ஏமாற்றக்கூடிய பேர் வழிகள் உலகத்துல யாருமே கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. நீங்க இந்த பக்கம் அமெரிக்கால ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஜப்பான் வரைக்கும் எடுத்துக்கோங்க. உலகத்துல 194 நாடு இருக்கு. இந்த 194 நாட்டிலையும் இந்த திமுக குடும்பம் போல ஏமாற்றக்கூடிய ஒரு குடும்பம் உலகத்திலே கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டு, இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலோடு இந்த குடும்பத்தை நாம தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.